ஹாய் லவ்லி காய்ஸ், உங்களுக்காக ஃபர்கட் மேரேஜோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் இருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்களப்பெல்லாம் நான் பேசுகிற வேட இருக்காடு பெயிண்டரை மாதிரி தெரிஞ்சு ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்களப்பெல்லாம் இந்த மாதிரி இன்டிமேட்டாக இருந்து 2 பேருமே ஸ்லீப் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணோம். இப்போ டைம் ஸ்கிப் ஆகி நைட்டே ஆயிடுச்சு. அந்த சீக்ரெட் ஹவுஸ் அந்த ரூம்குள்ளே போனது அவங்களுக்கு டைம் போகிறதே தெரியல. அவங்க 2 பேர் மட்டும்தான் அந்த பிளேஸில் இருக்காங்க. அதனால ஜாலியாக பேசுகிறது, ஜாலியாக ப்ளே பண்ணி விளையாடுறது. அப்புறம் நம்ம ஜங்குக் செம்மையாக நம்ம டேட்டை ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. பயங்கரமாக நம்ம டே கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணி டயர்டாகி 2 பேருமே டைம் போகிறது கூட தெரியாமல் ஸ்லீப் பண்ணோம். நைட்டே ஆகியிருக்கும். இந்த மாதிரி நைட்டே ஆனால் இப்போ தான் நம்ம டே வந்து அப்படி லைட்டாக அந்த டயர்ட்னஸ்லேருந்து எழுந்துப்பார். இந்த மாதிரி எழுந்துக்கிட்டு அப்புறம் ஜங்குக்கு எழுந்துக்கிறாரு. டைம் என்னாச்சுன்னு தெரியல, நம்ம இந்த பிளேஸ்லேருந்து வெளியே போனால் தான் டைம் என்னங்கிறது தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே அந்த சீக்ரெட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்க பிளேஸ்லேருந்து வெளியே வருவாங்களா. வெளியே வந்து அது ஃபுல் நைட்டாக இருக்குது. நைட்டாக இருக்க மூமெண்ட்டை பட்டுட்டு நம்ம டே வந்து நான் இப்போவே கிங்டமுக்கு போகணும், இல்லைன்னா ப்ராப்ளம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே அங்கேருந்து கிளம்பணும். நம்ம டேயோட டேடோட எனிமீஸ் இருப்பாங்களா, அவங்க நம்ம டேயை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துருப்பாங்க. இந்த சீக்ரெட் ஹவுஸுக்குள்ளே இருந்ததுனால டே எங்கே இருந்தானுங்கிறது தெரிஞ்சிருக்காது. இப்போ டே இந்த மாதிரி நான் என்னோடய கிங்டமுக்கு போகிறேன் ஜெக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிற மூமெண்ட்டுக்கு நம்ம டேயை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அட்டாக் பண்ணோம். அவரோட கிங்டமை பார்த்து போன நம்ம ஜங்குக்கு டேயை அட்டாக் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயை அவரோட பவர் செம்ம பயங்கரமாக இருக்குது. அந்த பவரை வச்சு கொஞ்சம் செகண்ட்லேயே அத்தனை மெம்பர்ஸையும் கில் பண்ணிடுவார். இந்த மாதிரி கில் பண்ணி தன்னோட டேயை அட்டாக் பண்ண வேண்டிய மூமெண்ட்டில் இன்னும் கோவமாகி அங்கே இருக்கிற அந்த ஃபாரஸ்ட்டையே பயங்கரமாக அழிக்க ஸ்டார்ட் பண்ணுவார். ஜங்குக்கோட பவரை எப்போதுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஜங்குக் செம்ம கோவத்தில் டே அட்டாக் பண்ண வந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு அங்கே இருக்க பர்சன்ஸ் அவ்வளோ வரையும் அட்டாக் பண்ணி கில் பண்ணியுமே கோவம் குறையாமல் பக்கத்தில் இருக்க ஃபாரஸ்ட்டையும் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். இந்த மாதிரி அட்டாக் பண்ணால் நம்மகிட்ட வேகமாக வந்து ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணபடி ஜங்குக்கோட ஃபோர்கெட்டில் அவரோட ஃபோர்கெட்டை அட்டாச் பண்ணி அவர் வாட்டரில் இவர் ஃபயரில், அதனால அவரோட பவர் மூலிமா நம்ம ஜங்குக்கை ஹீல் பண்ணுவார். ஜங்குக்கை கோவப்படுத்தாத அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுவார். இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணால் இந்த மாதிரி அவரோட பவர் மூலிமா தன்னை ஹீல் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு அவர் ஹீல் தான் பண்ணுறாரு. பட் பார்க்குற நமக்கு வந்து ஜங்குக்கோட பாடியிலேருந்து பவரை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும். நெருப்பு எரியிற நெருப்பில் தண்ணி விட்டுனா நெருப்பு அணைஞ்சிரும்ல, அந்த மூமெண்ட் தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஜங்குக்கோட ஹோல் கோவத்தையுமே தனக்குள்ளே அக்செப்ட் பண்ணி நம்ம ஜங்குக்கு அவர் பவர் மூலிமா ஹீல் ஆக்குவார். இந்த மாதிரி ஹீல் ஆக்கணும். ஜங்குக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அப்படியே டேயோட ஐஸை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணோம். ஏன் இந்த அளவுக்கு கோவப்படுற ஜங்குக், எதுக்காக இந்த அளவுக்கு கோவப்படுற ஜெக்கி அப்படிங்கிற மாதிரி ஜெக்கி பார்த்து பேசிட்டு ஜெக்கி டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு நீ தேவையில்லாமல் இந்த அளவுக்குலாம் கோவப்படுற, உன்னாலலாம் உன்னோட பவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ இன்னும் உன்னோட பவரை எப்படி கண்ட்ரோல் பண்ணணுங்கிறத கற்றுக்கவே இல்லை. உன்ட்ட நான் நிறைய டைம் சொல்லிட்டேன் உன்னோட பவரை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கொண்டு ஏன் இந்த மாதிரி பண்ணுற? இந்த ஃபாரஸ்ட் நம்மளோட மெமரி மறந்து போச்சான் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசினோம். உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணாருங்கிறது கூட தெரியாமல் டேக்கு எதுவும் ஆயிடுச்சோங்கிற பயத்தில் டேயோட ஃபேஸை கப்புனப்படி கேட்டான். எனக்கு எதுவுமே ஆகலை, நீ பக்கத்தில் இருக்க சொல்ல எனக்கு என்ன ஆக்கப்போ போட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம டே தான், நீ இங்கேருந்து எங்கேயும் போகாண்டாம், நம்ம அந்த சீக்ரெட் ஹவுஸ்லேயே இருப்போம். உன் எனிமீஸ் கண்டிப்பாக அட்டாக் பண்ணுவாங்க. உன் பேரண்ட்ஸ்கிட்ட வந்து நம்ம ஏதாவது எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கலாம். நீ இந்த மாதிரி சொல்லு, நான் என் பேரண்ட்ஸ்கிட்ட அந்த மாதிரி சொல்லிக்கிறேங்கிற மாதிரி 2 பேருமே ஏதாவது எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அதே சீக்ரெட் ஹவுஸ்க்குள்ளே போயிடுவாங்க. அந்த மாதிரி போனால் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிட்டு ஜங்குக் சொன்ன மாதிரியே நானும் ஜங்குக்கும் ஒரு சின்ன ஒர்க்கு விஷயமா அதர் கிங்டமுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகணுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி டேயோட பேரண்ட்ஸ்கிட்ட சொல்ல, ஜங்குக்கோட பேரண்ட்ஸ்கிட்ட சொல்ல, சரி சேட்லேருந்து 2 பேருமே டாம் அண்ட் ஜெர்ரியை அடிச்சுக்கிட்டு இருக்கவங்க தானே, அவங்க ஃப்ரெண்ட்ஸை தான் மீட் பண்ண போயிருப்பாங்க பிள்ளைக்கு, அங்கேருந்து வர லேட் ஆகிடுச்சு பிள்ளைக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அதை ஃப்ரீ பண்ணி விட்டாங்க. ஜங்குக்கோட கிங்டமில் இருக்கிற ஒரு கேர்ளுக்கு ஜங்குக்கு மேலே ஃபீலிங்ஸ் இருக்கும்.
ஜங்குக்கு மேரேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு ஃபியான்சிங்கிற மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஆனால் நம்ம ஜங்குக் வந்து ஜாயட்லேருந்து டே கூட ஃபைட் பண்ணி டே தான் எல்லாங்கிற மாதிரி அவர் திங்க் பண்ணியிருப்பாரு. யாருக்குமே டே ஜங்குக் லவ் பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள இப்படி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கங்கிறதும் யாருக்குமே தெரியாது. இவங்க 2 பேருமே லவ்வாக சொல்லி ப்ரப்போஸ் பண்ணி ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே மூவ் ஆன் ஆகிருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தால் அது அந்த கேர்ளுக்கு தெரியாமல் ஜங்குக்கிட்ட வந்து என்னெல்லாமோ பேசி செடியூஸ் பண்ணி ஜங்குக்கை மேரேஜ் பண்ணிக்கலாம் நிறைய ட்ரை பண்ணுவான். இந்த மாதிரி ட்ரை பண்ணால் நம்ம ஜங்குக்கு வந்து ஃபுல்லாக இக்னோர் பண்ணிகிட்டே போவாள். இந்த மாதிரி இக்னோர் பண்ணிட்டு போகிற அந்த மூமெண்ட்டுக்கு அந்த கேர்ள் ரொம்ப காண்டானா ஜங்குக்கு பேட் ஆகி இப்போ இந்த டே. அதனால நம்ம டேயோட கிங்டம்லேருந்து டேயும் அப்புறம் நம்ம டேயோட பேரண்ட்ஸு மற்ற கிங்டமில் அந்த மாதிரி இந்த பவர்ஸ் காட் பவர்ஸ் மூன் காட் சன் காட் அப்படிங்கிறோம்ல, அந்த மாதிரி மற்ற காட்ஸ்லாம் இருப்பாங்களே அவங்க எல்லோரும் இவங்களுக்கு விஷ் பண்ணதுக்கு ஜங்குக்கு விஷ் பண்ணதுக்கு சன் காடு கூப்பிட்டதுக்காக அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த பிளேஸ்க்கு வந்திருப்பாங்க. அதே பிளேஸில் நம்ம ஜங்குக்கு மீட் பண்ணதுக்கு நம்ம டே அந்த பிளேஸ்க்கு கிஃப்டோட வருவார். இந்த மாதிரி வந்தான். இப்போ நம்ம ஜங்குக்கிட்ட கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துட்டு ஹாப்பி பர்த்டே ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இதெல்லாம் ஸ்மால் கிஃப்டாக இருக்குது, எனக்கு இந்த கிஃப்ட்டு பட்டாடே அப்படிங்கிற மாதிரி டேயோட கிரிப்பை பிடிக்க வருவாரா. அந்த மாதிரி பிடிக்க வந்தால் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை தட்டி விட்றாரு. என்ன மாதிரி ப்ளே பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். பேபி இந்த கிஃப்ட்லாம் எனக்கு பட்டாது, இன்றைக்கி என்னோடய பர்த்டே, கண்டிப்பாக எனக்கு கிஃப்ட் ரொம்ப பெருசாக பார்சலாக வேணும் அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜங்குக்கு நம்ம டேயை படாதப்படுத்துறாரு. இந்த மாதிரி காட்டுக்கிட்ட வந்து குசுன்ட்டு பேசிக்கிட்டு இருக்கட்டும், எனக்கு இப்போவே கிஃப்ட் வேணுங்கிற மாதிரி நம்ம டேயை பிடிச்சி பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுற மூமெண்ட்டுக்கும் சரி ஓகே உன்னோட ரூமுக்கு போகலாம் அப்படிங்கிற மாரி சொல்லவும் ஹப்பா பேபி ஒட்டுக்குச்சுடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜங்குக்கு நேராட்டே அங்கேருந்து அவரோட ரூமுக்கே கூப்பிட்டு போகிறாரு. இந்த மாதிரி கூப்பிட்டு பண்ணோம். இந்த மாதிரி ஜங்குக்கு அந்த பேட்டை ஃபங்க்ஷன் பிளேஸ் அந்த ஸ்டேஜ் மாதிரி இருக்கிற பிளேஸில் தான் நின்றுட்டு இருந்திருப்பாரு. இப்போ அந்த பிளேஸில் நம்ம ஜங்குக்கு இல்லாத மூமெண்ட்டை அந்த கேர்ள் நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு எங்கே போனா, இவ்வளோ நேரம் ஜேகே இங்கே தானே இருந்தான், இவ்வளோ நேரம் இங்கே நின்று ஜேகே எங்கே போனான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகேயோட மாம்கிட்ட வந்து கேட்டால் ஜேகேயும் டேயும் அவங்க ரூமுக்கு போயிருக்காங்க, ஜேகேயோட ரூமுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் 2 பேரும் ரூமில் போய் என்ன பண்ண போகிறாங்க. இந்த ஜேகே ஏன் டே கிட்ட எப்போதுமே ரொம்ப க்ளோஸாக இருக்கா, நம்மக்கிட்ட கூட பேச மாட்டேங்கிறானேங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அவளும் கரெக்டாக நம்ம ஜேகேயோட ரூமுக்கு வந்துட்டு இருப்பாள். அந்த மாதிரி வந்துட்டு இருந்தா இப்போ நம்ம ஜேகே சைடு தான். ஜேகே கரெக்டாக டே ரூமுக்குள்ளே கூப்பிட்டு வந்து அடுத்த செகண்ட் ரூமை க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஆனால் க்ளோஸ் பண்ணியிருக்காரு, பட்டு அவசரத்தில் க்ளோஸ் பண்ணிட்டதை நினச்சி சும்மா அதெல்லாம் லாக் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணபடி விட்டுட்டு வந்துடுவார். இப்படி க்ளோஸ் பண்ணபடி விட்டுட்டு வந்தால் டோர் இப்போ ஓப்பன் ஆகிருது. ஆனால் நம்ம ஜங்குக்கிட்ட நோட் பண்ணலை, ஜேகே நோட் பண்ணாமலே டோர் க்ளோஸில் இருக்குங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே கிட்ட அவர் வர அந்த மாதிரி வந்தா டே எப்போதும் இப்படி தானாடா, நேற்று மார்னிங் கூட இந்த மாதிரி தானே கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பேட்டா இப்போ என்ன கேட்டாலும் கொடுக்கணும் தெரியுங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே கிட்ட ரொம்ப க்ளோஸாக வருவாரா. ஆனால் இது உன்னோட கிங்டம்டா, இது உன்னோட பிளேஸ்டா, இந்த பிளேஸ்லலாம் ப்ளே பண்ணக்கூடாது, அப்புறம் உன் பேரண்ட்ஸும் என் பேரண்ட்ஸுக்கும் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாரி டே சொன்னால் சரி ஓகே ஜஸ்ட்டு கிஸ் மட்டும் அவுட் அப்படிங்கிற மாரி டே கிட்ட க்ளோஸை வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். கிஸ் மட்டும் தான், அதுக்கு மேலே ப்ளே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்லவும் சரி ஓகே நம்ம ஃபாரஸ்ட்டில் போய் மட்டும்தான் பட்டுக்கலாம், எப்போ கிஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி நம்ம டே கிட்ட பயங்கரமாக லிப் லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லிப் லாக் பண்ணோம். அந்த லிப் லாக்கை ப்ரேக் பண்ணிவிட்டு டேயை டைரெக்டாக ஹக் பண்ணபடி டேயோட நெக்கில் கிஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பைட் பண்ணுறது கிஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டேயோட நெக்கில் பயங்கரமாக ப்ளே பண்ணபடி டேயோட பாடி முழுக்க அப்படியே ரப் பண்ணி ப்ளே பண்ணிகிட்ருப்பாரு. நம்ம டேயை நம்ம ஜங்குக்கு ஃபீல் பண்ணபடி கிஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தா நம்ம டேயுமே நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி எதாக இருந்தாலும் ரூடாவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு திட்டிகிட்டே இருப்பார். இந்த மாதிரி திட்டிக்கிட்டு இருந்தோம். அந்த ரூம் டோரை ஓப்பனில் இருக்க மூமெண்ட்டுக்கு டக்குன்னு அந்த கேர்ள் அது லைட்டாக ஓப்பன் பண்ண சொல்ல ஜங்குக்கு இந்த மாதிரி டேயோட நெக்கில் அப்படி பைட் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு செம ஷாக்கானா ஜேகே இவ்வளோ ரூடாக பைட் பண்ணாத வலிக்குது அப்படிங்கிற மாதிரி டே இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகி அந்த ரூமை விட்டு போயிடுவா. இப்போ ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு டே எப்படி
அவரோட பிளேஸுக்கு அவங்க மாம் டேடு கூட அங்கேருந்து கிளம்புறாரு. இந்த மாதிரி கிளம்புற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக் ஸ்மைல் பண்ணபடியே கொஞ்சம் பிளாங்க் கிஸ் பண்ணுறது, ஐஸை பிளிங்க் பண்ணுறதுங்கிற மாதிரி என்னெல்லாமோ நம்ம டைட்டை ப்ளே பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு ஷை ஆகி நம்ம ஜங்குக்கை பார்த்து அப்படியே முறைக்கிறாரு. இப்படி முறைச்சிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கூட அங்கேருந்து மூன் கார்டு அவங்க பிளேஸ்க்கு மூனுக்கு வந்தான். இப்போ நம்ம ஜங்குக்கு தான் பயங்கரமாக சிரித்தபடியே கரெக்டாக அவரோட ரூம்குள்ளே போனால் அந்த கேர்ள் ஜங்குக் கூட பெட்டில் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு செம்ம காண்டாகிறாரு. என்னோட ஜங்குக் கூட திங்ஸ் இல்லை, ஜங்குக்கை தவிர வேறு எந்த பர்சன் டச் பண்ணாலும் சுத்தமாக நம்ம ஜங்குக்கு பிடிக்காது. இந்த மாதிரி அவரோட பெட்டில் இவ உட்காந்துருக்கதை பார்த்து காண்டாகி என் ரூம்குள்ளே யாரையும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், யாரை கேட்டு மட்டும் இல்லை நீ என் ரூம்குள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் என்னோட பெட்டில் இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம ஜங்குக்கு திட்டம். ஏன் ஜங்குக், ஏன் ஜெக்கி, நான் ஒரு ரூம்குள்ளே வந்தால் ப்ராப்ளமா? யார் என் ரூம்குள்ளே வந்தாலும் ப்ராப்ளம் தான். இது என்னோட ரூம், என் ரூம்குள்ளே நான் மட்டும்தான் வருவேன், 100% வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கோவமாக அந்த கேலை பிடிச்சி திட்டுனோம். அப்போ ஏன் ஆஃப்டர்நூன் டேயை இந்த பிளேஸ்க்கு நீ கூட்டிகிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டேயை கூப்பிட்டு வந்த மூமெண்ட்டை இவன் இப்படிடா பார்த்தானுங்கிற மாதிரி நம்ம ஜெய்க்கு ரொம்ப ஷாக்கானோம். நான் எல்லா மூமெண்ட்டையுமே பார்த்தேன், எதுக்காக என்னை ஃபுல்லாக இக்னோர் பண்ணுறேனுங்கிறதையும் நான் நோட் பண்ணேன். நீ உன்னை மறந்துட்ட, நீ ஒரு ஃபயர், அதாவது நீ சன் காடோட சன், அவன் ஒரு மூன் காடோட சன். 2 பேருக்குள்ளேயும் லவ்வோ மேரேஜோ எதுவுமே செட் ஆகாது. ஃபயருக்கும் வாட்டருக்கும் எப்போதுமே செட் ஆகாது. நீ தேவையில்லாமல் டே மேலே ஃபீலிங்ஸ் ஆகிட்ருக்கேன். இது உன் பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக இதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, டேயை உன்கிட்டேருந்து பிரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இந்த மாதிரி பிரிப்பாங்கன்னு சொல்கிறது கேட்டு ஜேகே காண்டாகி அந்த கேலோட நெக்கை கிரிப்பாக பிடிச்சபடி மேலே தூக்குறாரு. யாரை பிரிப்பா? ஹேய், அவனை தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன். யார் எங்கள் 2 பேரை பிரிக்கணும்னு இந்த பிளேஸில் என்ட்ராகிறாங்களோ அது யாராக இருந்தாலும் நான் கில் பண்ணிடுவேன். அப்புறம் இன்னொன்று, டேய் என்னது, ஃபயர் வாட்டர் பவரை வச்சு நீ பேச வேண்டிய அவசியம் இல்லை. இத்தனை டேஸ் நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், எங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளமாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் சொல்லவும், என்ன ரிலேஷன்ஷிப்பா, அவர் சும்மா கேஸ் தானே பண்ணாருங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டா, நாங்கள் இவ்வளோ இயர்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கிறோம், எங்களுக்கு என்னடி ஆயிருக்குங்கிற மாதிரி இப்படி அவர் சொல்ல அடக்கேட்டு ஷாக்காகி, என்ன ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆமாண்டி, நாங்கள் 2 பேருமே ரிலேஷன்ஷிப்புக்குள்ள தான் இருந்தோம், இன்னும் இருப்போம். கூடிய சீக்கிரமே என்னோடய பேரண்ட்ஸ் என்னோடய மேரேஜை பற்றி திங்க் பண்ண சொல்ல என் பேரண்ட்ஸ்கிட்ட நான் சொல்லி புரிய வச்சு மேரேஜ் பண்ணிப்பேன். ஓகே, நீ தேவையில்லாமல் எங்கள் லவ்வை பற்றி எங்கள் லைஃப்பை பற்றி நீ திங்க் பண்ணிகிட்ருக்காட்டோன்னே உன்னை நீ நோட் பண்ணிக்கும். அப்புறம் இவ்வளோ டேஸ் மேரேஜ் பண்ணிக்கோ என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கோ, நம்ம எப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம், ஏன் ஜங்குக்கு என்ன பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இப்படி என்கிட்ட கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுற மாதிரி பேசுவல, அதை நீ பேச மாட்டல. ஏன்னா என் லைஃப்பில் ஒரு பர்சன்ட் இருக்காங்கங்கிறத நீ நோட் பண்ணிட்டல. பேச மாட்டேன்னு நினைக்கிறேன், இப்போ ரூமை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு, நான் இந்த ரூமுக்குள்ளே கூட நிற்கக்கூடாதா? ரூம்குள்ளே உனக்கு நிற்க அலோ இல்லைன்னா அப்புறம் எப்படிடி என் ஹார்ட்குள்ளே இருப்ப? கிளம்புங்கரண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த மாதிரி ஜங்குக் இவ்வளோ ரூடாக பேசுகிறத கேட்டு அந்த கேர்ள் வேகமாக அவளோட ரூமில் ஜங்குக் தனக்கு நீ எப்போதுமே கிடைக்க மாட்டான், ஜேகே கிடைக்க மாட்டான். டேயோட கேரக்டர் ரொம்ப இன்னசென்ட்டான கேரக்டர். ஜேகே அந்த மாதிரி கிடையாது, சரியான ரூடாக அரகண்டு. அவங்க பேரண்ட்ஸ்கிட்டே ஃபைட் பண்ணி அவருக்கு வேணுங்கிறத அப்படியே எடுத்துக்கிற ஒரு கேரக்டர் தான். பேரண்ட்ஸுமே ஜங்குக் என்ன பண்ணாலுமே அதுக்கு ஃபுல்லாக அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் பேரண்ட்ஸோட சப்போர்ட் ஜங்குக் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஜங்குக் இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறத நோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே ஜங்குக்கு போய் கேட்டால் ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் மேரேஜ் கூட பண்ணி வைப்பாங்கங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அந்த கேர்ள் என்ன செஞ்சிடுவா, டெத் ஆகிடுவா. இந்த மாதிரி டெத் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பவர் மூலியமா ஜங்குக்கோட அங்கிள்னு ஒரு பர்சன்ட்டை சொல்கிறோம்ல, அந்த பர்சன்ட் இந்த கேர்ளுக்கு டேடாக இருப்பார். அந்த பர்சன்ட்டுக்கிட்ட ஏதோ வாய்ஸ் மெசேஜ் மாதிரி அவரோட பவர் மூலிமா எதையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அவள் டெத் ஆகிடுவான். இந்த மாதிரி டெத் ஆனால் அவங்களோட டாக்டரை பார்க்க வர அந்த பர்சன்ட், அதாவது ஜங்குக்கோட அங்கிள், அந்த பிளேஸ்க்கு என்ட்ரு ஆகி அவரோட பெட்டில் பட்டிருக்க அவரோட டாக்டர்கிட்ட பார்த்தோம் அந்த கேர்ள் டெத் ஆகிருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு செம ஷாக்கானா. இப்போ கரெக்டாக அவரோட டேட் பக்கத்தில் வந்த மூமெண்ட்டுக்கு அந்த கேர்ளோட பவர் ஒரு மாதிரியுமா
இமேஜினேஷனில் அந்த கேர்ளே பேசுகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருந்தேன். என்னை மன்னிச்சிடுங்க டேட். என்னால் இதுக்கு மேலே இந்த பிளேஸில் இருக்க முடியாது. ஜேகே, நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க ஜேகே நீ தான் மேரேஜ் பண்ணிப்பேன், நீ மட்டும்தான் மேரேஜ் பண்ணிப்பேன், அவனுக்கு மேரேஜ் ஆகிற ஏஜ் வரட்டும், மேரேஜ்னு அவங்க பேரண்ட்ஸ் பேசட்டும், நான் பேரண்ட்ஸ் மூலியமாக பேசி மேரேஜ் பண்ணிப்பேன்னு என்கிட்ட எவ்வளோவா சொன்னீங்க. பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஜேகேக்கு என்ன மேரேஜ் பண்ண வைக்கவே முடியாது. அதுக்கு ரீசன் டே டேயும் ஜங்குக்கும் ஜேகேயும் லவ் பண்ணுறாங்க. அவங்க இருந்த க்ளோசிங் மூமெண்ட்டை நான் பார்த்தேன். அது அவன்கிட்ட கேட்டால் நாங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே மூவ் ஆன் ஆகிட்டோம், எங்களுக்குள்ள எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு என்னையே வான் பண்ணி திட்டுறான். அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட போய் நானே கேட்பேன் டே மேரேஜ் பண்ணிட்டாங்கன்ட்டு. என்னோடய பேரண்ட்ஸுமே நான் கேட்குற மூமெண்ட்டுக்கு எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுப்பாங்க. நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாதங்கிற மாதிரி என்னை பார்த்து ஜேகே பேசிட்டான். ஜேகே இவ்வளோ போல்டாக இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறத பார்க்க சொல்ல கண்டிப்பாக ஜேகே என்னை எப்போதுமே மேரேஜ் பண்ணிக்க மாட்டான். இவளோடய சேர்ந்தா என்னை இக்னோர் பண்ணான்னு திங்க் பண்ணேன் டாட். ஆனால் அதுக்கு மொட்டை ரீசன்ட்டேங்கிறத இன்னைக்கு ஜேகேயோட பேட்டையில் தான் நான் நோட் பண்ணேன். ஜேகே எனக்கு எப்போதுமே கிடைக்க மாட்டான். அதனால என்னால் இந்த பிளேஸில் ஜேகே டே கூட க்ளோஸாக இருக்க மூமெண்ட்டை பார்த்துக்கிட்டு இதே பிளேஸில் என்னால் இருக்க முடியாது, என்னை ஃபர்கிவ் பண்ணிடுங்கங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கேர்ள் டெத்தாக இருந்திருப்பேன். இந்த மாதிரி ஜேகேயும் டேயும் லவ் பண்ணதுனால அந்த கேர்ள் டெத்தாக மூமெண்ட்டை அந்த பர்சன் தாங்கிக்க முடியாமல் ஏன் டாக்டர்கிட்ட இந்த மாதிரி பேசி என் டாக்டரே டெத் ஆகிற அளவுக்கு பண்ணிட்டல ஜேகே. உன்கிட்ட இருந்து உன் டேயை எப்படி பிரிக்கிறேன் பாரு. டேய்க்கும் உனக்கும் மேரேஜ் நடக்குமா? நடக்கவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி செம்ம காண்டா இருப்பான் அந்த அங்கிள். இந்த மாதிரி காண்டா இருந்தால் இப்போ நம்ம டேயும் நம்ம ஜங்குக்கிட்ட ஒரு சீக்ரெட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பிளேஸில் தான் 2 பேருமே இருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தால் அந்த சீக்ரெட் ஹவுஸில் ப்ளே பண்ணி விளையாடுற வரைக்கும் விளையாண்டுட்டு அப்படி ஹக் பண்ண பொசிஷன்லேயே அந்த பிளேஸ்லேருந்து மேஜிக்கு போட்டு அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுவாங்களா. இந்த மாதிரி என்ட்ரானா ஜேகேயோட பேரண்ட்ஸும் டேயோட பேரண்ட்ஸும் அந்த பிளேஸில் நிற்கிறத பார்த்துட்டு 2 பேருமே செம ஷாக்கானா. 2 பேரும் 2 வருஷமாக சிக்கிட்டிங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அங்கிள் வில்லாத்தனமாக அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணால் டேயும் ஜங்குக்கு அப்படி நம்ம ஜங்குக்கு விட்டு டக்குன்னு மூவ் ஆன் ஆகுறாரு. இந்த மாதிரி மூவ் ஆனோம் நம்ம ஜங்குக்கு வந்து பேரண்ட்ஸ் தான் பார்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி கிரிப்பாக பிடிச்சிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டா ஜெக்கின் என்ன மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, பேரண்ட்ஸ் விடு அப்படிங்கிற மாதிரி ஜேகே கிட்ட பேசினா பேரண்ட்ஸ்னால் இப்போ என்ன பேபி ஃப்ரீ பண்ணி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பேரண்ட்ஸை நோட் பண்ணோம். ஜேகே நீ என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்குங்கிறது தெரியுதா உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஜேகேயோட பேரண்ட்ஸ் கேட்டேன். டே என்கிட்ட வா நீ அப்படிங்கிற மாதிரி டேயோட பேரண்ட்ஸ் கூப்பிடவும் ஜேகே இப்படி ஹிப்பை பூச்சிருப்பார்ல அந்த ஹேண்ட்ஸை எடுத்து விட்டுட்டு நேராக டேயோட பேரண்ட்ஸ் கிட்ட டே போனோம். டேயை டக்குன்னு ஸ்லாப் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணால் ஜேகே செம்மையாக காண்டாகிறாரு. இந்த மாதிரி காண்டாக்கி அப்படியே அவரோட பவர் அவரோட கண்ட்ரோல் மீறி வெளியே வருது. இந்த மாதிரி வந்துட்டோம். நம்ம டேட்டா நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு நீ எதுவுமே பண்ணக்கூடாது, நான் உன்னை ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம்ல உன்னோட பவரை என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்ட்டு அப்படியே அமைதியாயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். எந்த மாதிரி நம்ம டே நம்ம ஜங்குக்கு கண்ட்ரோல் பண்ணுறாரு சொல்லி இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு டேக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தது திங்க் பண்ணிவிட்டு பக்கத்தில் நிற்கிறது டேயோட பேரண்ட்ஸில் அதனால அதை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணபடி நம்ம டேயோட பேரண்ட்ஸையும் நோட் பண்ணால் அங்கேருந்து நம்ம கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனோம். இப்போ நம்ம ஜேகேயோட பேரண்ட்ஸ் திட்டிட்டு நீ நம்ம பிளேஸ்க்கு வாங்கிக்கிற மாதிரி ஜேகே அங்கேருந்து அவங்களோட பிளேஸ் கூப்பிட்டு போயிடுவாங்க. இதுக்கப்புறம் எப்படி நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்றீங்க நானும் பார்க்குறேன்டானுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம அந்த அங்கிள் தான் ஒரு டிஃப்ரெண்ட்டான அவங்க மூன் காட் பிளேஸில் அந்த பீப்புள்ஸ் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஒயிட் கலர்லேயும் ஸ்கை ப்ளூ கலர்லேயும் தானே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதே ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் சேஞ்ச் ஆகி நேராக டே இருக்கிற அந்த பிளேஸ்க்கு இப்போ வர இந்த மாதிரி போனோம். நம்ம டேயோட பேரண்ட்ஸு டே பிடிச்சி திட்டிக்கிறாங்க. இவ்வளோ டேஸ் நீங்கள் என்ன மாதிரி தான் இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் டே அவரோட லவ்வில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. அதே ப்ராப்ளம் தான் ஜங்குக்கோட பிளேஸ்லேயும் இப்படி 2 பேருமே தங்களோட லவ்வுக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாக பேரண்ட்ஸ் கிட்ட ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தேன். நீ என்னடா பெருசாக ஃபைட் பண்ணிகிட்ருக்க, இந்த பிளேஸ்லேருந்து உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வந்து ஜங்குக்கோட கிங்டமில் போட்டு என்னோடய பீப்புள்ஸை நானே கீல் பண்ணி உனக்கும் ஜங்குக்குலையும் எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை கொண்டு வரேன் பாரு அப்படிங்கிற மாதிரி டேயோட கிங்டமில் இருக்கிற 2-3 திங்ஸஸ், அதாவது டேயோட கிங்டமில் இருக்கிற 2-3 திங்ஸஸ் அந்த மூன் பிளேஸ்லேருந்து அந்த மாதிரி திங்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கரெக்டாக சன் பிளேஸ்க்கு
சன் காட் இருக்கிற பிளேஸ்க்கு வந்துருவார். அங்கே ஒரு 5 மெம்பர்ஸ் இவர் கில் பண்ணிவிட்டு இதுக்கெல்லாம் காரணம் ஜங்குக்கும் டேயுண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணி விட்ருவாரு. இந்த மாதிரி ரெடி பண்ணி விட்டோம் 2 பேருமே ஏற்கனவே லவ்வுக்காக பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு இருந்தவங்க. இந்த மாதிரி ஒரு 5 பீப்புள்ஸ் டெத் ஆனதுக்கு காரணம் ஜேக்கியும் டேயுண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத கேட்டு இப்போ காடுக்கெலாம் கெட் காட் இருப்பாங்கள்ல, அந்த காடுக்கு முன்னாடி அவ்வளோ பேர் அரேஞ்ச் ஆனோம். இப்போ நம்ம ஜங்குக்கும் டேயும் ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறாங்க. இந்த மாதிரி நின்னா 2 பேரோட ஐஸுமே பயங்கரமாக கலங்கியிருக்குது. இந்த மாதிரி கலங்கியிருந்தா இப்போ நம்ம சன் காட் தான் இதில் டாப் காட். ஓகே, இப்போ நம்ம ஜங்குக்கோட டேடி இதை நோட் பண்ணிவிட்டு நீ என்ன பண்ண ஜங்குக், நீ என்ன மாதிரி ப்ளே பண்ண ஜேகே, நம்ம பீப்புள்ஸ்லேயே ஒவ்வொரு மெம்பர்ஸாக 1 by 1 டெத் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அதில் இந்த அங்கிள் ஒரு பர்சன்ட்டுக்கிட்ட என்னெல்லாமோ சொல்லி இந்த மாதிரி நீ அந்த பிளேஸில் சொல்லணும், அதை வச்சு ஜேக்கியும் டேயும் பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதே மாதிரி அந்த பர்சன் வந்து இந்த ஃபாஸ்ட்டில் நடந்தது ஃப்யூச்சரில் நடந்ததுலாம் சொல்கிற ஒரு பர்சன்ட் இப்படி அங்கிள் சொல்கிறத கேட்டுவிட்டு அப்படியே கிங் முன்னாடி வந்துட்டு, அதாவது நம்ம ஜங்குக்கோட டேடு முன்னாடி வந்துட்டு உங்கள் ஒரு சன்னோட பவர் கொண்ட ஃபயர் அப்படி இருக்கு சொல்ல வாட்டர்கிட்ட க்ளோஸாக இருந்த அந்த மூமெண்ட், அதை விட்டுட்டையும் ஜேக்கையும் அவங்க லைஃப்பில் ரொம்ப மூவ் ஆன் ஆயிருக்காங்க. 2 பேருமே மூவ் ஆன் ஆன அந்த மூமெண்ட்டில் தான் நம்ம கிங்டமில் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கு. ஜேக்கியே இன்னொரு பர்சன்ட்டுக்கு மேரேஜ் பண்ணி கொடுங்க, டேயே இன்னொரு பர்சன்ட்டுக்கு மேரேஜ் பண்ணி கொடுங்க, 2 பேருமே ஒருத்தரை பார்த்துக்கவே கூடாது. அப்படி ஒருத்தரை மீட் பண்ணால் நம்ம கிங்டமில் நம்ம பிளேஸில் இந்த சன் காட் இருக்கிற இந்த பிளேஸில் ஒவ்வொருத்தராக நம்ம பீப்புள்ஸ் டெத் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி சொன்னோம். இதை கேட்டு நம்ம ஜேகேட்டே 2 பேருமே ஷாக் ஆனோம். அங்கே இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருமே அதை காசிப் மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்க 2 பேரும் மேரேஜே பண்ணிக்கல, அதுக்குள்ளே லைஃப்பை ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே எட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி மாட்டி பேசிக்கிட்டு இருந்தேன். டேக்கு வந்து பயங்கரமாக க்ரையிங் ஆகுது. இந்த மாதிரி க்ரையிங் ஆனால் நம்ம ஜேகே வந்து டே பக்கத்தில் க்ளோஸாக வந்து டேயோட ஃபேஸை கப்பனப்படி ஏன் க்ரை பண்ணிகிட்ருக்க, நான்டா சொன்னோம்ல உன்னை விட்டு எங்கேயுமே மூவ் ஆன் ஆக மாட்டேன்ட்டு, இங்கே என்ன நடந்தாலும் சரி என்னை விட்டு உன்னை எங்கேயுமே மூவ் ஆன் ஆக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே இந்த மாதிரி சொன்னால் இதை நம்ம ஜேக்கோட டேடை நோட் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் நான் பனிஷ் பண்ணதுக்கு கொண்டு வந்து விட்டுருந்தா அவன் பக்கத்தில் போய் நிற்கிறேன், நீ ஜேகே முதல்ல அவனை விட்டு மூவ் ஆன் ஆக அப்படிங்கிற மாதிரி கோமா கட்டணும். டைட்டாக ஹாக் பண்ணப்படி நான் டேயை விட்டு எங்கேயுமே மூவ் ஆன் ஆக மாட்டேன், ஏதோ ஒரு தேர்ட் பர்சன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு எங்கே 2 பேரும் இதுக்கு பிரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கு கோமா கட்டுனா அந்த ஃபாஸ்ட்டு ஃப்யூச்சரை கனெக்ட் பண்ணி சொல்வார்ல ஒரு பர்சன்ட், அவர் கரெக்டாக ஜேகே முன்னாடி வந்து நின்றுட்டு நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான், ஃபயருக்கும் வாட்டருக்கும் செட் ஆகாது, நீ அவன் கூட க்ளோஸாக இருக்கிற மூமெண்ட்டில் தான் நம்ம பீப்புள்ஸில் ஒவ்வொருத்தராக டெத் ஆகுறாங்க, அவனை விட்டு நீ மூவ் ஆன் ஆகிட்டின்னா நம்ம பீப்புள்ஸ்க்கும் ஒன்றாகாது, அப்புறம் டேயோட பீப்புள்ஸ்க்கும் ஒன்றாகாது, நீ தேவையில்லாமல் வாட்ரு கூட கனெக்ட் ஆகிற அப்படிங்கிற மாதிரி டே கூட நீ கனெக்ட் ஆகிற, உன்னோட கிங்டம் உன்னோட பிளேஸ் வேறு அவனோட பிளேஸ் வேறு, நீ சன் காடோட சன், அவன் மூன் காடோட சன், 2 பேருக்குமே எப்போட்டுமே செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பயங்கரமாக பேசிட்டு டேக்கு இன்னொரு பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணி தான் வைக்கணும், உனக்கு இன்னொரு பர்சன்ட்டை தான் மேரேஜ் பண்ணி வைக்கணும், அதையும் கிங் நீங்கள் சீக்கிரம் செஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஜேகேயோட டேடா பாட்டு பேசணும். இந்த மாதிரி டேயை பிரிக்கிற மாதிரி பேசுகிறத கேட்டு செம்ம ஹைப் ஆகி நம்ம ஜேகே அவரோட கண்ட்ரோலை மட்டுட்டு 2 ஹோல் பவரையும் அப்படியே எடுக்கிறாரு. இந்த மாதிரி எடுத்தோம் நம்ம ஜேகேயோட பாடியிலே இப்போ ஃபயர் பட்டிக்கிற மாதிரி அவ்வளோ ஹைப் ஆகுது. அப்படியே டார்க் ரெட் கலரில் அவரை சுற்றி டார்க்கு ரெட்டு பிளாக்குங்கிற மாதிரியும் அவரோட பவர் அந்த அளவுக்கு வெளியே வருது. இந்த மாதிரி வெளியே வந்து இந்த மாதிரி டேயை விட்டு பிரிக்கிற மாதிரி பேசுகிற அந்த ஃபாஸ்ட்டு ஃப்யூச்சரை பற்றி பேசிகிட்டு இருப்போம்ல அந்த பர்சன்ட்டுக்கு ஒரு ஹெவி பவரை கொடுத்து அதே பிளேஸில் கில் பண்ணிடுவார் நம்ம ஜேகே. இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு டே ரொம்ப ஷாக் ஆகி ஜேகே நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜேகே கிட்ட வந்தோம். இப்போ ஜேகேயோட பவர் ரொம்ப ஹைப்பாக இருக்கும். டேயால் கூட ஜேகே பக்கத்தில் கூட வர முடியல. நம்ம டேயை தூக்கி வீசுது. இந்த மாதிரி வீசினோம் என்கிட்ட இருந்து டேயை யாராவது பிரிக்கணும்னு நினச்சிங்க இந்த பிளேஸ்லேருந்து யாருமே வெளியே போய்க்கிட முடியாது அப்படிங்கிற மாதிரி கோமா பேசுகிறத கேட்டுட்டு ஜேகேயோட டேடு ஜேகே பிடிச்சி பயங்கரமாக திட்டுறாரு. உன்னோட பவரை உனக்கு ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ண தெரியாதா, இந்த அளவுக்கு பவரை எடுத்து யார் அட்டாக் பண்ண போகிற, இதெல்லாம் உன்னோட பீப்புள்ஸ், எனக்கு என் பீப்புள்ஸை பற்றி திங்கிங் இல்லை, என்னை பற்றி திங்க் பண்ணாமல் இருக்கிற இந்த பீப்புள்ஸை நான் மட்டும் ஏன் திங்க் பண்ணணும், நான் திங்க் பண்ண மாட்டேன், டேடா எனக்கு எல்லாம், என்கிட்டருந்து யாராவது பிரிக்க நினச்சிங்க பீப்புள்ஸாக இருந்தாலும் சரி
டேடாக இருந்தாலும் சரி, நான் உங்கள் எல்லாரையும் பனிஷ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி சொல்லவும், நம்ம ஜேகேவோட டேடு சன் காடில் அதனால ஒரு ஹெவி பவரை கொடுத்து நம்ம ஜேகேயை அட்டாக் பண்ண வைப்பார். இந்த மாதிரி அட்டாக் பண்ண வச்சா அது ஹெவி பெயின் ஆகி டேட் அட்டாக் பண்ணுறதுனால நம்ம ஜேகே வந்து திருப்பி அட்டாக் பண்ணாமல் அவர் கொடுக்குற பவரை வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணி பெயின் ஆவார். இந்த மாதிரி பெயின் ஆனோம். இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம டேடா அந்த பவருக்கு முன்னாடி என்ட்ரு ஆகுவாரா, இந்த மாதிரி என்ட்ரானா அந்த பவர் இப்போ நம்ம டே மேலேயும் பயங்கரமாக பட்டு இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜொங்கு காண்டாக்கி டேயை அட்டாக் பண்ண மூமெண்ட்டை பார்த்துட்டு ஒரு பவரை போட்டு டேடையே புஷ் பண்ணி வீசிடுவார். இந்த மாதிரி வீசினோம் டே அப்படியே லைட்டாக மவுத்தில் பிளட் வந்தபடியே நம்ம ஜேகே நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணோம். நீ எதுக்காக அந்த பவருக்கு முன்னாடி வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜேகே நீ ஃபைட் பண்ணாத, அவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், நீ அமைதியாரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் ரொம்ப ஒரு மாதிரி பெயின் ஆகி எனக்கு எவ்வளோ பனிஷ்மெண்ட் வேணாலும் தாங்க, டேக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்காதீங்க, எதுக்காக எங்கள் 2 பேரோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க, நாங்கள் 2 பேருமே ட்ரூவாக லவ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே பேசினோம். எங்களால் உங்கள் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது, நீங்கள் கொஞ்சம் டேஸ் அட்ராக்ஷனில் க்ளோஸாக இருப்பீங்க, அப்புறம் மூவ் ஆன் ஆகிருவீங்க, நீங்கள் மூவ் ஆன் ஆகிற அந்த மூமெண்ட் 2 பிளேஸ்க்கும் பெரிய லாஸு தான் கொடுக்கும், பெயின் தான் கொடுக்கும், எங்களால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுங்கிற மாதிரி டேயோட டேடு ஜேக்கோட டேடு 2 பேருமே இந்த மாதிரி பேசுகிறத கேட்டும் ரொம்ப காண்டாகி எங்களுக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுக்காம இந்த மாதிரி பேசுனீங்கன்னா எப்படிங்கிற மாதிரி செம்ம கோவமாக நம்ம ஜேகே ஃபைட் பண்ணுறாரு.